ஷஃபின் டைலரிங் கிளாஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாரோட நார்மல் பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 மீட்டர் கிளாத்து, ஒரு அளவு பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அளவு பேண்ட் எடுத்து உள்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பட்டியை விட்டுட்டு பாட்டம் வரைக்கும் நான் அந்த பட்டியிலேருந்து உயரம் எடுக்கிறேன். 34 இன்ச்சு உயரம் இருக்குது. இப்போ சென்டர்லேருந்து சைடு வரைக்கும் நம்ம இப்போ பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு கால் பகுதியை 19 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. அப்புறம் சென்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 9 இன்ச்சு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன், 4 மடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த சைடில் 4 பீஸ் இருக்குது. இப்போ எப்போவுமே பேண்ட்டோட பாட்டம் இந்த மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி போட்டோன்னா அந்த பட்டி வெட்டுறதுக்கு இந்த இடத்துல பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். துணி கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் பாட்டத்தில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து 34 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அடுத்து அந்த அகலம் 19 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம், 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து. இப்போ உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அடுத்து சென்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக மடிப்பு இல்லாமல் கரெக்டாக நம்ம மடித்து போட்டு அதை பேண்ட்டோட அளவை சைட்லேருந்து அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. இப்போ 2 இன்ச்சு தையலுக்காக விட்ட பகுதியை நம்ம நாச் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து சென்டர் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கீழே ஜாயிண்டாக இருந்த பீஸை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த மடித்து தைக்கிறதுக்காக நான் விட்ட பகுதி அடுத்து பட்டி கட் பண்ணலாம். மேலேருந்து இன்ச் டேப் வச்சு அந்த பட்டியோட முழு உயரத்தை பாருங்கள், 8 இன்ச்சு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம நாடா கோர்க்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு நான் உயரம் வச்சுக்கிறேன். இப்போ அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 21 இன்ச்சு அகலம் இருக்குது. அதோட இது பாதி 10.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து. இப்போ அதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போது பட்டி கட் பண்ணியாச்சு. சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய நம்ம பட்டியை தைக்க போகிறோம். இப்போ மார்க் பண்ணியிருக்க பக்கம் நல்ல பக்கம், அதை எடுத்துகிட்டு உள் பக்கமாக வச்சு மேலே நம்ம சைடில் இப்போ நம்ம தைக்க போகிறோம். அந்த சிசர் கட் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் நல்லா முடிச்சு தையல் போட்டுட்டு அதோடு நிப்பாட்டி அப்படியே நூல் மட்டும் வர்ற மாதிரி கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு தள்ளி விட்டு அதுலேருந்து இப்போ நம்ம தைக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு சைடையும் நம்ம லுங்கி தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மேலே இப்போ தையல் போடுறோம். பாருங்கள், அடுத்து அது மேலே வச்சு படிமான தையல் பிசுரை மூடி அப்படியே தைச்சிடலாம். பாருங்கள், இன்னொரு சைடும் தைச்சாச்சு. இப்போ இது ஓப்பனுக்காக கரெக்டாக ஓப்பன் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அது மேலே இன்னொரு மடிப்பு மடிங்க.
இது வந்து நாடா கோர்க்கிறதுக்காக நம்ம மேலே வந்து தைக்கிறோம். இப்போ பாருங்கள், பட்டி வந்து நம்ம கரெக்டாக தைச்சாச்சு. முடிச்சு தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சென்ட்ரு வந்து ஓப்பனுக்கு கரெக்டாக முன்பகுதி விட்டாச்சு. பின்னாடியும் சென்ட்ரு கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பாட்டம் தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1.25 இன்ச்சு நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கீழே வந்து வச்சு பிசுரை மூடி ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடுறோம். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக மடித்து நம்ம 2 இன்ச்சு விட்ட அளவுக்கு நம்ம வந்து இப்போது பாட்டம் தைக்கிறோம். இப்போ வந்து 4 தையல் வந்து இதோட சேர்த்து நம்ம இப்போ போடுறோம். அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், 4 தையல் போட்டாச்சு. அடுத்து வந்து சைடு வந்து பாட்டத்தோட சைடை வந்து நம்ம இப்போ தைக்கிறோம். இதுவும் லுங்கி தைக்கிற மாதிரி. இப்போ வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணியாச்சு பாட்டத்தில். இப்போ வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு இப்போ பட்டியும் இந்த பாட்டத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மூணு ஃப்ளீட் வந்து அதில் வச்சுக்கலாம். அது வந்து சென்டரில் உட்காரும்போது கொஞ்சம் பிரியாமல் கொஞ்சம் லூஸாக நல்லா கிடைக்கும். இதே மாதிரியே கரெக்டாக சைடில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 2 சைட்லேயும் ஒரு 4 ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இது வந்து 2 சைட்லேயும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ளீட் வரும்போது. இப்போது கரெக்டாக ரவுண்டு வந்து நம்ம இப்போ தைச்சாச்சு. இப்போ அடுத்து ஃபுல்லாக இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணியாச்சு பட்டியோடு சேர்த்து. அடுத்து வந்து கீழே வந்து பாட்டம் வந்து நம்ம இப்போ கரெக்டாக அளவு பேண்ட்டில் இருக்கிற அளவுக்கு வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், சென்ட்ரு வந்து ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக பிடிச்சி 2 கையிலையும் சேர்த்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் லூஸ் விழுந்தாலும் மேலே உள்ளது லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க. இப்போ ஓவர்லாக் மிஷின் இல்லாததுனால நான் இன்னொரு தையல் மடித்து பிசுறு தெரியாதமாக இருக்கிறதுக்காக மடித்து தையல் போடுறேன். சூப்பராக இப்போது சுடிதார் பேண்ட் தைச்சாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.